ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மெவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவி அபரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில் நாம் 9வது தந்திரத்தில் அணைந்தோர் தன்மை பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அணைந்தோர் என்பவர் சீவன் முத்தர்கள். சீவன் முத்தர்கள் என்பவர் இந்த பிறப்பிலேயே உடம்பு இருக்கிற பொழுதே சிவானந்தத்தை அனுபவித்தவர்கள். அவர்களை பார்க்கிற பொழுதுதான் நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அவர்களுடைய அந்த இயல்பும், அவர்கள் இந்த உலகத்திலே உயிர்களுக்கு செய்கிற கருணையும், அவர்களுடைய அற்புதமான செயல்களையும், அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதத்தையும் பார்க்கிற பொழுதுதான் நமக்கு சுத்தாவத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு தூய நிலையும், அதிலே சென்று ஆன்மா தூய்மை பெறுகின்ற அந்த செய்தியும் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. இது நம்முடைய சமயத்தை தவிர வேறு எந்த சமயத்திலும் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லப்படவில்லை. அவர்களெல்லாம் உடல் நீத்த பிறகு வருவதுதான் முத்தி நிலை என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எல்லா சமயமும், அகச்சமயமாக இருக்கட்டும், அல்லது அகப்புற சமயமாக இருக்கட்டும், அல்லது புறப்புற சமயமாக இருக்கட்டும், எல்லா சமயங்களுமே முத்தின்னு சொல்கிறது எல்லாமே தேகத்தை விட்ட நிலையில் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றன. நாம் சொல்லுகிறோம் தேகம் இருக்கிற பொழுதே ஆனந்தத்தை அனுபவிக்கிற அந்த நிலை ஒன்று உண்டு என்பதினாலே தேகம் விட்ட பிறகு செல்லக்கூடிய அந்த இடத்தை நாம் உறுதியாக நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி நாம் எங்கிருந்து வந்தோங்கிறது எப்படி தெரிகிறது? அதாவது மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறைக்கு போகிறார். திருப்பெருந்துறை வழியாக போகிற பொழுது, குதிரை வாங்க போகிற பொழுது, அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது, வழியில் கேட்கிறது. இருக்கிற அந்த ஒலி அவரை ஈர்த்து அவரை உள்ளே அழைப்பது போல அந்த 5 எழுத்து ஒலி கேட்கிறது. ஆகையினாலே அவர் அதனை என்ன என்று பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னை ஈர்க்கின்ற அந்த ஒலி எங்கிருந்து வருகிறது, எவ்வாறு வருகிறது, இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுகிறார். அதற்கு முன்பு வரை அவருக்கு என்ன சொல்லுவது, அந்த நின்மல சாக்கிரம் என்று சொல்லக்கூடிய அனுபவமும், நின்மல சொப்பனம் என்று சொல்லக்கூடிய அனுபவமும் நிகழ்ந்த வண்ணம் இருந்தன. நல்ல கவனமாக கேட்கணும். அவர் சகலாவத்தையிலிருந்து விடுபட்டவராக இருந்தார். அப்போத்தான் இது சாத்தியப்படும். சகலாவத்தையிலிருந்து விடுபட்டவராகவும், சகலத்திலே விடுபட்டவர் சகலத்தில் அந்த சுத்தாவத்தையில், சகலத்தில் சுத்தம் என்று சொல்லக்கூடியதில் சாக்கிரம் சொப்பனம் போன்ற நிலைகளை எல்லாம் கடந்து ஆன்மாவை தூய்மையாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலே விளங்கினார். அதனால் அவருக்கு கேட்டுச்சு. அவர் உடனே சரி அதை பார்க்கலாம், என்னென்னு பார்க்கலாம் என்று அந்த பக்குவ முதிர்வில் இருந்த காரணத்தினால அங்கே போனார். அதிகாரிகளிடம் அந்த பெரும் செல்வத்தை, குதிரை வாங்க எடுத்து போன செல்வத்தையும் ஒப்படைத்து விட்டு உள்ளே போகிறார். அங்கே போனார். அங்கே கோயில் இருந்தது, திருப்பெருந்துறை கோயில். ரொம்ப அது என்ன சொல்லுகிறது, அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில், ஒரு கொடிமரம் இல்லை, நந்தி இல்லை, அங்கே பானம் இல்லை, ஆவுடையார் மட்டும் ஒரு நிற்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு அமைப்பு காணுகிறார். அதனை சுற்றி வலம் வருகிற பொழுது கோஷ்டமூர்த்தமாக தெற்கு நோக்கி குருந்த மரத்து அடியில்
பெருமான் வெற்றியிருப்பதை காணுகின்றார். அப்படி காணுகிற பொழுது அவருக்கு தெரிந்து போகிறது, இது பெரும்பொருள் என்று அவருக்கு தெரிந்து விடுகிறது. அப்போ அவருக்கு அந்த பெரும்பொருள் தெரிந்தவுடனேயே அவருக்கு அறுவகை தீட்சையும் அங்கே நிகழ்கின்றன இல்லையா? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு உண்டு. எல்லாம் விசாரிக்கவே இல்லையா, நீ யார், என்ன விவரம், என்ன பக்குவம், எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்கல அவர். ஏன்னா அவர் பரம்பொருளாக இருந்ததுனால அதெல்லாம் ஒரு குருவாகவோ ஒருத்தர் இருந்தால் யார்ப்பா நீ, எங்கே இருந்து வர, என்ன உன்னுடைய போது அதெல்லாம் கேட்டிருக்கலாம். இவருக்கு தான் தெரியுமே அவருக்கு இவரை தெரிவிக்கவும் செய்தார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவன் அவன் என தேரினன் காண்க என்று சொல்லுகிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு உண்டு, வண்ண பணித்தென்னை வா 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 என்று எதிர்பார்த்திருந்தவர் கூப்பிடுவது போல வண்ண பணித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுவதாய் கொத்தம்பி என்று தானே எழுதுகிறார். அகச்சான்று இதெல்லாம் நாம் எங்கேயோ யாரோ எழுதி கதை எழுதி சொல்லலை, அவரே சொல்லுகிறார். அறுவகை தீட்சையும் பண்ணுகிறார். என்ன பெரிய பாக்கியம் மணிவாசகர், ஆனந்தம். அறுவகை தீட்சையும் நிகழ்ந்த பிறகு ஆன்ம சுத்தி 8, 9, 10 தீவிர தரத்து இல்லையா, அதனால் அவருக்கு 8லேயே எல்லாம் நடந்துருச்சு. இல்லாட்டி 9, 10, 11 3 சூத்திரம் போயிருக்கணும், தேவையில்லை. அவர் அந்நிய மின்மையின் அரண்கடல் செல்லுமே என்பது அயரா அன்பில் அரண்கடல் சென்றார். அதில் சென்று அதில் அந்த ஆனந்த நிலையை அங்கேயே துய்த்தார். பிறகுதான் அவர் எப்போ மீண்டாருன்னு தெரியல. குதிரை வாங்க போனவர் என்ன ஆச்சுன்னு அரசன் அனுப்பின பிறையா எப்போ மீண்டாருன்னு தெரியல. மீண்ட பிறகு தான் எல்லாமே அவருக்கு அந்த ஆனந்த நிலையிலே நின்று வெளிவந்த பொழுது அவரிடம் சாமி சொல்லிட்டு கிளம்புறார். நலமலி தில்லை பொதுவினில் வருக அதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இவர் எப்படி இங்கே வந்தார்னு எனக்கு அப்போத்தான் தெரிஞ்சுதுன்னார். எப்படி சாமி வந்தார் அப்படின்னு பார்த்தால் இப்போ போகிற பொழுது எப்படி போனாருங்கிறத வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டார். கருவார் சோதியில் கறந்த கள்ளமும் என்று குறிப்பிடுகிறார். பெரிய சோதி ஒன்று வருகிறது, அந்த சோதியிலே கலக்கிறார். அடியார்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக. அப்போ வரும்போது இப்படி தான் வந்திருப்பாங்க இல்லையா. நம்ம எப்படி வந்தோம் இருட்டிலேருந்து ஆணவ மலத்தில் இருந்துன்னு இப்போ காட்டுறாரு, ஒவ்வொரு நாளும் காட்டுறாரு. அப்போ அங்கிருந்து தான் நம்ம வந்தோங்கிறது காட்டுறாரு. எனவே எங்கிருந்து வந்தோம் என்பதும் சைவ சமயத்திலே தெளிவு, எங்கு போக போகிறோம் என்பதும் சைவ சமயத்தில் தெளிவு. சொல்லுங்கள் நீங்கள், இப்படி ஒரு தெளிவு எங்கே இருக்க முடியும்? நம்ம சைவ சமயத்தில் தான் போகிற இடமும் தெளிவு. போகிற இடம் திரும்பவும் பிறப்புக்குரிய இடமா பிறப்பற்ற இடமா? பிறப்பற்ற இடம்னு ஒன்று இருக்கா? இருக்குது. அதை காட்டியவர்கள் அருளாளர்கள், அதை காட்டியவர்கள் அருளாளர்கள் எவ்வளோ தெள்ள தெளிவாக காட்டுகிறார்கள், எத்தனை அற்புதமாக காட்டுகிறார்கள். மற்றுப்பற்றெனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் சொல்கிறார்ல, கரெக்டாக சொல்லிட்டார். பிறப்பு கிடையாதுன்னு அறுதிட்டு சொல்லுகிறார். ஏன்னா தான் இப்பொழுது அனுபவித்திருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த ஆனந்த நிலையிலே இருக்கிறவர்கள், அனுபவித்து விட்டு வந்தவர்கள் சீவன் முத்தர்கள். அவர்கள் சாதாரண ஆன்மாக்கள் அல்ல. ஆனாலும் கூட அவர்கள் அந்த ஆனந்த நிலையை அனுபவித்து வருகிற அவர்கள் பார்க்கிறதுக்கு சாதாரண மானுடர்கள் போல இருப்பார்கள். பார்க்கிறதுக்கு சாதாரண மானுடர்கள் இருப்பது போல இருப்பார்கள். அவர்கள் சாதாரண மானுடர்கள் எவ்வாறெல்லாம் தோற்றத்திலே இருப்பார்களோ அந்த விதமான தோற்றங்களையும் அவர் உடையவராக இருப்பார். ஆனாலும் அந்த தோற்றத்தை வைத்துக்கொண்டு வித்தியாசம் காண முடியாது.
தோற்றத்தை வைத்துக்கொண்டு வேறுபாட்டை நாம் காண முடியாது. இந்த வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அந்த வேறுபாடு இருக்கும். என்ன வேறுபாடு இருக்கும்? பார்த்தா 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. சீவன் முத்தர் என்று இவரை அவர் சொல்லிக்கவும் மாட்டார், காட்டிக்கவும் மாட்டார், தெரிவிக்கவும் மாட்டார். ஏன் அப்படின்னா, அப்படி நிகழ்கிற பொழுது இது விளைந்து விடும், தன்முனைப்பு விளைந்து விடும். அதனால் அதை பற்றி அவங்க அப்படி ஒன்று இருக்குங்கிறதாகவே காட்டிக்கொள்ளும். ஆனால் இறைவனுடைய தன்மைகளை எடுத்து சொல்வார்கள். எல்லா உயிர்களையும் அதில் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று கருதுவார்கள், வேறுபாடு கருதார்கள். தம்முடைய பகைவர்களை கூட அந்த நெறியில் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆகையினாலே அப்படி வருகிறவர்கள், அந்த நிலையிலிருந்து வருகிறவர்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த நிலை இருக்கிறது என்று தெரியும். அவர்கள் சொல்லுவதனால, ஞானசம்பந்தர் சொல்லுவதும், பிறகு அப்பர் சுவாமி சொல்கிறது. ஏன் இப்போ திருமூலரே சொல்கிறார். திருமூலரே அந்த அடைந்தோர் தன்மை என்று சொல்லுகிற தன்மைகளை அடைந்தோர் சொன்னதுனால தெரிஞ்சுது. சீவன் முத்தர்கள் வந்து தெரிவிக்கின்றதுனால தான் தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா அவர்கள் அங்கே இருந்தது இங்கே இருந்தது எப்படி தெரியும்? அந்த வேறுபாடு தெரியாது இல்லையா? சீவன் முத்தர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று சீவன் முத்தர் தான் சொல்லணும். சாதாரணமான இருக்கிறவர்கள் சொல்ல முடியும். சாமி சித்தர்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர்கள் சொல்ல முடியாது. அவர்கள் அந்த துறை அதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறவர்கள். சாமி சித்தர்கள் முன்னை வினை பயன்கள் நன்மையாக இருந்த காரணத்தினாலே அவர்களுக்கு, சாமி சித்தர்களுக்கு அந்த செயல்களெல்லாம் அப்படியே அமைந்து போயிருக்கும். அவங்க பிறந்த சூழ்நிலை, அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அவங்க பின்பற்றுகிற சூழ்நிலை எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே அவங்கள அந்த நிலைக்கே அழைச்சிக்கிட்டு போய் அப்படியே கூட்டிகிட்டு போய் எந்த விதமான சிக்கல் இதெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது. அவங்க பிறந்தது இடம் பார்த்திங்கன்னா ஒரு சைவ நெறி குடும்பமாக இருக்கும், சைவ நெறி சூழலாக இருக்கும். இவர்களுக்கே சைவத்து மேலே இயல்பாகவே அந்த அன்பும் அதில் பாசமும் இருக்கும். இவர்கள் இயல்பாகவே அதில் சிறந்து விளங்குவார்கள். அதில் அப்படியே அதில் போய்கொண்டே இருப்பார்கள். அது மேலே மேலே போய்கொண்டே இருந்து அவர்களுக்கு மிகச் சுலபமாக நடக்கும், எல்லாமே நடக்கும், எல்லாம் ஃபேவரபுளாக இருக்கும். வருகிற அப்போ இல்லறத்தில் இருந்தாருன்னா மனைவி இவர்களை விட அதிகமான பற்றுடையவர்களாக இருப்பார்கள். குழந்தைகள் எல்லாம் பற்றுடைய குழந்தைகளாக இருக்கும், சூழ்நிலை குழந்தை இருக்கும். சந்திக்கிறவர்கள் எல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. மாறுபாடானவர்களை சந்திக்க அவர்களுக்கு வாய்ப்பே வராது. நமக்கெல்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரியான வாய்ப்பே வராது. மாறுபாடானவர்களை சந்திக்கவே மாட்டார்கள். சாமி சித்தர், நம்மெல்லாம் வைநாயகர். ஆகையினால சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்னா, இப்போ அந்த அந்த நிலையில் இருந்து ஆனந்தத்தை அனுபவித்து விட்டு பிராரத்தத்தை நீக்குவதற்காக, உடல் கழிய வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள், அப்படி வந்தவங்க அவர்கள் நிலை தான் சீவன் முத்தர்கள். அவர்கள் தான் சீவன் முத்தர்கள், இல்லாட்டி பரமுத்தர் தான். அவங்க அங்கே இருந்தது பரமுத்தி நிலையில் இருந்தார்கள், இங்கே சீவன் முத்தி நிலையில் இருக்கிறார்கள். சீவன் முத்தியில் இருக்கிறவர்கள் அந்த ஆனந்தத்தினுடைய அனுபவம் அவர்களுக்கு விளங்கி கொண்டே இருக்கும். அதனால் அவர்கள் ஒரு பேரானந்த நிலையிலே விளங்குவார்கள். அவர்களுக்கு சாதாரண இன்பமெல்லாம் பேரின்பமாக விளங்காது. மிகப்பெரிய ஒரு இன்பத்தை பார்த்தவர்களுக்கு மிகச்சிறிய செய்திகளெல்லாம் அற்பமாகத்தான் தோன்றும். மிக உயர்ந்த உணவு உண்ணுகிறவர்களுக்கு அற்பமான உணவாக சில உணவுகள் தென்படும். அதுபோல் இந்த உலக நிறைகள் அவர்களுக்கு மிக அற்பமாக தெரியும். எனவே அவர்கள் நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது, ஒழிந்தேன் பிறவி உறவெனும் பாசம், கழிந்தேன் கடவுளும் நானும் ஒன்றானேன். தன்னையே உள்ளடக்கி சொல்லுகிறார். அழிந்தாங்கு இனிவரும் ஆக்கமும் வேண்டேன், செழும் சார்புடைய சிவனை கண்டேனே. இதுதான் அந்த முத்தியின் நிலையில், பரமுத்திய நிலையில் செழும் சார்புடைய சிவனை கண்டேன் என்று நீங்கிய நிலையிலே அதை பற்றி சிவனை பார்த்தேன்.
எப்படி பாடினாரு? கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவன் அவன் என தேரினன் காண்க என்று பின்னால் தானே சொல்கிறாரு. அது சீவன் முக்தியின் நிலையில் வருகிற பொழுது அனுபவத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு வருகிறது. அந்த அனுபவத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்ததுனால தான் திருவாசகம் கிடைச்சிது. இல்லைன்னா அப்படி கிடைக்கும், எல்லாராலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு அனுபவம் அவர்களுக்கு நிகழ்ந்தாலும் கூட எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை இறைவன் அருள்வது. பரமுத்தி நிலைக்கு போனவர்கள் அப்படியே இருந்து விட்டு பிறகு அவர்கள் சுத்தாவத்தைக்கு சென்று விடுவார், பராவத்தைக்கு சென்று விடுவார்கள். ஆனால் சுத்தாவத்தையிலேயே பராவத்தை சென்று திரும்பவும் சிவன் முத்தி நிலைக்கு வருகிறவர்கள் அருளாளர்கள் நிரம்ப பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நமக்கு ரொம்ப அதனால தான் நம்ம இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான அருளாளர்கள். மித்த இடத்துல தேடணும், மித்த இடத்துல எல்லாம் பக்தி உடையவர்கள் இருப்பார்கள், பக்தர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த மாதிரி அருளாளர்கள் நமக்கு நூற்றாண்டுகள் தோறும் இருப்பார்கள். எத்தனையோ அருளாளர்கள் பெயர் தெரிஞ்சு பெயர் தெரியாமலேயே எத்தனையோ அருளாளர்கள் இருப்பார்கள். அது பார்த்தீர்கள் சொன்னால் அவர்களெல்லாம் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்க மாட்டார்கள், பெயர் தெரியாதவர்களாக இருப்பார்கள். எத்தனையோ பேரை சந்தித்த அனுபவங்கள்லாம் பலருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட அந்த அருளாளர்கள் அவர்கள் அந்த ஆனந்தத்தை அனுபவித்து விட்டு திரும்ப இங்கே வந்த பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள்? செழும் சார்புடைய சிவனை கண்டேனே. ஆனந்தமயமாக செழும் சார்பு என்று சொன்னால் வளமிக்க சார்பு. அப்போ இதெல்லாம் வளமில்லாத சார்பு. இப்போ நம்ம சார்ந்திருக்கிறதெல்லாம் வளமில்லாத சார்புகள். இதை சார்புன்னு நாம் கருதுகிறோம், நமக்கு முன்னாடியே அது ஃபெயில் ஆகுது. நம்ம எதை சார்ந்து இருக்கிறோமோ அந்த சார்பு நமக்கு பிரத்யட்சமாக ஃபெயில் ஆகுது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், நம்முடைய உடம்பையே எடுத்துக்கொள்வோம். நம்முடைய உடம்பு நல்லா இருக்குதுன்னு நினச்சி நம்ம பல விஷயங்களில் கமிட் ஆகிறோம். இந்த செய்யலாம், அது செய்துடலாம், இப்படி போகிறோம். திடீர்னு உடம்பு ஏதோ அப்செட் ஆகுது, போக முடியல. ஏன் இப்படி நடந்தது என்று பார்க்க முடியல. சார்பு நாம் சார்ந்திருக்கிற பொருள் நிலையானதல்ல, எனவே நம்முடைய சார்பும் நிலையானதல்ல. ஆகையினாலே இந்த சிவனை என்று சொல்லக்கூடியது சார்புடந்து என்று வள்ளுவரும் சொல்லுகிறார். சார்பை உணர்தல் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே என்று அருணகிரிநாத பெருமானும் சொல்லுகிறார். அறிவற்ற பொருள்களையே நாம் சார்பாக கருதுகிறோம், அறிவற்ற பொருள்களை சார்பாக கருதுகிறோம். அப்படி கருதுகிற நாம் அந்த அறிவற்ற பொருள்களினாலே சார்பை நாம் பெறுகிற நாம் அவை சார்பு கெடுகிற பொழுது நாமும் நம்முடைய சார்பும் கெட்டு போகிறது. அதனால் மெய்ச்சார்பு என்பது சிவத்தின் மேல் வைக்கிற சார்பு மட்டும்தான். அவர்கள் வேறு எதையும் நம்ப மாட்டார்கள், சிவத்தை நம்புவார்கள். சிவத்தின் மேலே நம்பிக்கை நிச்சயம் அவர் சொல்கிறது தான் நடக்கும், அவர் செய்கிறது தான் நடக்கும், அவர் தான் சார்பு என்று செழும் சார்பு. சார்புனா எப்படிப்பட்ட சார்பு? நான் கொண்டிருக்கிற சார்பு செழும் சார்பு, செழுமையான வளமிக்க சார்பு. ஏதோ சில நேரத்துக்கு சார்பு, சில நேரத்துக்கு சார்பு இல்லை, சில நேரத்துக்கு மறந்துடுறது, இப்படி இல்லை. முழுமையான முறைமையான அந்த சிவனை சார்புடையவனாக நான் இருந்ததுனாலே அவனை கண்டேன். கண்டேன் என்றால் அனுபவித்தேன் என்று பொருள். சிவனை அனுபவித்தேன். அப்படி சிவனை அனுபவித்து அந்த ஆனந்த நிலையை அடைந்த நான் இப்பொழுது இங்கே மீண்டும் வந்திருக்கிற பொழுது அந்த ஆனந்த நிலை எவ்வாறு இருந்தது என்பதை இப்பொழுது உணர்வு பூர்வமாக உணர்கின்றேன். அதனால் பல விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. என்ன? உறவெனும் பாசம் ஒழிந்தேன், அதனால் பிறவி ஒழிந்தேன். உறவெனும் பாசம் ஒழிந்தேன். உறவுகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான உறவுகளுக்காக நான் அவை எனக்கு மிக்க சார்புடையவனவாக விளங்கும் என்று கருதி அந்த சார்பை உடையவனாக இருந்த காரணத்தினாலே
எனக்கு ஒழியாத பிறவிகள் வந்து கொண்டே இருந்தன. பிறவி எதனால் வருகிறது? பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் ஆனா பிறப்பு என்று வள்ளுவரும் சொல்லுகிறார். பிறப்பு எதனால் வருகிறது என்று சொன்னால், எதை சாஸ்வதம் என்று நம்பக்கூடாதோ அதை சாஸ்வதம் என்று நம்புகிறோம். எது உறுதி என்று நினைக்கிறோமோ அது உறுதி அல்லாதவற்றை உறுதி என்று எண்ணுகிறோம். உறவுக்காக நாம் என்னென்னவோ செய்கிறோம். பகைமையை தேடிக்கொள்கிறோம் உறவுக்காக அருளை மறக்கிறோம், பஞ்சம் உடையவராகிறோம், நம்முடைய பொறாமையை வளர்த்து கொள்கிறோம். இத்தனையும் அந்த உறவுக்காகத்தான் நிகழ்கிறது. எனவே உறவுகள் என்று சொல்லக்கூடிய பாசம் இருக்கிறதே, அந்த பாசம் என்று சொல்லக்கூடிய மனம், அதனால் விளைந்த பிறவியை ஒழிந்தேன். இப்போ எப்படி அவர் சொன்னார், சுந்தரர் சொன்னார், பிறப்பருக்கும் எங்கள் பெருமானார் நம்முடைய மணிவாசக பெருமான். அதனால் இனி பிறந்தேன் இனி பிறவாமை வந்து எய்தினேன் என்று சொன்னார். பெற்றாலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மையை வந்து எய்தினேன். இதெல்லாம் என்ன அர்த்தம்? சிவன் முத்தராக இருந்து அனுபவப்பட்டதை இங்கே வந்து திரும்ப சொல்லுகிறார். மற்ற பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். அதுதான் சார்புடைய உறவு, பிறவி உறவினும் பாசம் ஒழித்தேன். பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். உன்னுடைய திருவடியே சார்ந்து எல்லா திருமூலிலேருந்து அப்படியே கருத்து வருகிறது. உன்னுடைய பிறவி உறவினும் பாசம் கழிந்தேன். பாசத்தை தாண்டிய பிறகு ஒரு மேல்நிலை வருகிறது. பாச சார்பை நீங்கிய பிறகு ஒரு மேல்நிலை வருகிறது. அந்த உறவு என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையில் அவருக்கு வசப்படாமல், அந்த கட்டுக்கு வசப்படாமல் அதனை தாண்டி வருகிற பொழுது ஒரு மேல்நிலை வந்து எய்துகிறது. அதுதான் கழிந்தேன் என்று சொல்லுகிறார். ஒழிந்தேன் பிறவி உறவென்னும் பாசம், பிறவியை தரக்கூடிய பாசமாகிய உறவென்பதை ஒழிந்தேன், நீங்கினேன். அதை சொல்லுகிறார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் என்று சொல்லுகிறார். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தனுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் என்று மணிவாசகர் குறிப்பிடுகின்றார். இந்த உறவு பாச இது ஒழித்தல் என்று சொன்னால் அது அதனுடைய அடிப்படை உண்மை என்ன என்று அத்தனையும் இறைவன் நமக்கு தந்த கோடுகளாக அதை கருத வேண்டும். இறைவன் பல கோடுகளை கிழிக்கிறான். ஏதோ ஒரு ஓவியம் வரைகிறான். அவன் ஓவியம் வரைகிற பொழுது பல கோடுகளை கிழிக்கிறான். ஓவியர் கோடு கிழிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போடுவார். நமக்கு ஒன்றுமே தெரியாது இந்த கோடு என்ன வச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா 5 போட்டார். அன்றைக்கி ஒருத்தர் 5 போட்டு இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டு ஆந்த பண்ணிட்டார். அதில் இப்படி இன்னும் கொம்பு மாதிரி போட்டு ஒரு ஆந்த. ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு 8 போட்டார். 8 போட்டு வண்ணத்து பூச்சியை வர கோடு தான். இப்படி கோடாக போடுவார் இறைவன். இந்த கோடுகளை பார்க்குற பொழுது நமக்கு உறவு புரியாது. இந்த கோடுக்கு கொம்பு முளைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும் இது என்ன, எதுக்காக இந்த உறவு கொடுத்தார். உறவு முதல்ல தெரியாது, அது கோடு. ஆனால் அதனால் நாம் அனுபவிக்கிற வினைப்பயன்களை அனுபவிக்கிற பொழுதுதான் ஓஹோ இதுதான் உறவினும் ஓவியம். இது கோடு போட்டால் நமக்கு தெரியாது. அந்த கோடுகளாகவே கிழிப்பார். புதுசாக ஒரு நண்பர் அறிமுகப்படுத்துவார். ஒரு கோடு போட்டார்னு அர்த்தம். எதுக்கு இந்த நண்பர் வந்தார், எங்கே சந்தித்தார், ட்ரெயினில் சந்திச்சிருப்பார், நம்பர் கொடுத்துட்டு போயிருப்பார். நாமும் அவருக்கு நம்பர் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உறவு தொடரும். பார்த்தா என்னவோ கோடு போட்டிருக்காரு. பார்த்தா பெரிய ஓவியம் வரைஞ்சிடுவார் அதை வச்சு சாமி இல்லையா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கோடு போடும்போதே அவர் பக்கமாக போய் நின்றுடணும். சாமி இந்த கோடு போடுற வேலையெல்லாம் வேண்டாம் சாமி, உங்கள் பக்கத்துலேயே என்னை வச்சுக்கோங்க சாமி, எனக்கு எந்த கோடு வேணாம், இருக்கிற கோடுகளே போதும் என்ன என்று சாமியோடு கழிந்தேன்னாரு. மேலே போயிட்டேன், இனிமேல் எனக்கு உறவு ஏற்படாது. அதான் சொன்னார் அப்பர் சாமி சொன்னார் பாருங்க.
அப்பர் சாமி சொல்லுகிற பொழுது, உறவுகளை எல்லாம் சொல்லுகிற பொழுது, ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் மூன்றாய் உலகம் படைத்து கொடு, மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான். திடீர்னு கோடு போடுவார். எனக்கு ஒரு பேரை வந்துடுவோம், எங்கேருந்து அந்த கோடு வந்தது அப்படின்னே தெரியாது. ஏதோ ஒரு கோடு, சரி கோடுன்னா அவள் வாழ்க்கையில் போட்ட கோடு ஏதோ ஒரு, சில சமயம் கோடெல்லாம் சந்திக்கவே சந்திக்காது, அது தனியாக கூட நிற்கும். உறவு உறவு அது வாடி கீழ்ச்சிருப்பார், அங்கேயே நிற்கும். நாம் மட்டும் அவர்கிட்ட அவரை சார்ந்து நின்று என்ன வேணால் கழிச்சிக்க, என்ன வேணால் கோடு போட்டுக்கோ, என்ன ஒன்றுட்டேருந்து தள்ளி விட்டுறாரு, கூடவே இருக்கணும் இல்லையா, மறவாமை. அதனால் கடிந்தேன். அதனால் எத்தனை உறவுகள் எத்தனை கூட இருந்தாலும் அவற்றிற்கு மேலே சென்று விட்டேன். எப்போ இப்போ வெளியில் வந்தார்ல, வந்த எந்த பாசம் எந்த உறவு ஒன்றும் தெரியல, எல்லாம் எல்லாத்தையும் கழிச்சாச்சு. கடவுளும் நானும் ஒன்றானேன். அதனால தான் சீவன் முத்தர்கள் சிவமாக நிற்கிறவர்கள். கடவுளும் நானும் ஒன்றானேன்னார். ஒன்றானேன் என்று சொன்னால் ஒரு நிலையில் ஒன்றான நிலையில் இருந்தோம் என்று குறிப்பிடுகிறார். நானும் சிவமும் ஒன்றான நிலையில் இருந்தோம். இப்போ தெரியுது அந்த ஒன்றான நிலையில். அந்த ஆனந்த அனுபவத்தை என்னவென்று சொல்லுவது, ஒன்றாக இருந்தோம். இது சொல்கிறது திருமூலர் சொல்கிறார், நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். கடவுளும் நானும், கடவுள் அப்போ அவருக்கு பேர் என்னென்ன தெரியாது, கடவுள். இந்த கடவுளும் நானும் ஒன்றானேன். அந்த ஒரு ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்கிற பொழுது நானாக என்னை அறியாமல் கடவுளாக என்னை அறிந்து அந்த ஆனந்தத்தை துய்த்தேன். அதனால் கடவுளும் நானும் ஒன்றானேன். இப்போ மீண்டு வந்திருக்கு இந்த நிலையில். அதை விட்டு என்னால் பிரிய முடியவில்லை. அந்த ஆனந்தத்தை விட்டு, அந்த நிலையை விட்டு என்னால் பிரிந்து நிற்க முடியவில்லை. அதிலேயே தோய்ந்து நிற்கின்றேன், அதிலேயே தோய்ந்து நிற்கின்றேன். கடவுளும் நானும் ஒன்றானேன். ஒன்றானேன் என்று சொன்னால் ஒன்றாகி விட்டோம் என்று எதை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒன்று போன்ற நிலையில் நின்றோம்னு அர்த்தம். கடவுளும் இருக்கிறாரு, ஆன்மாவும் இருக்குது, எப்போவுமே உண்டு. இப்பொழுது கடவுள் வெளிப்பட்டு விளங்குவார் அவர்களுக்கு. அவர்கள் பாருங்களேன், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார் பார்த்தீங்களா, நானும்ன்றார் பாருங்க. இந்த நான் எது? தன்முனைப்பால் வருகிற நானா? அது தன்முனைப்பால் வருகிற நானும் அது கிடையாது. நானும் ஒன்றானேன், கடவுளும் நானும் ஒன்றானேன் என்று சொன்னால் அங்கே ஆன்மாவுக்கு தன்முனைப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் கடவுளோடு ஒன்றுபட்ட நிலையில். அப்போ அந்த நானுங்கிறது தன்முனைப்பிலே வந்த நான் அல்ல, தன்முனைப்பிலே வருகிற நான். அவர்கள் நானுன்னு சொன்னால் நம்ம அதை நான் இப்போ சொல்லுவேன் நானுன்னு சொன்னால் கொஞ்சம் ஆபத்து. நானும் அங்கே வந்திருந்தேன், நானும் பார்த்தேன், நானும் தரிசனம் பண்ணேன், நானும் ஆனந்தம் அப்படின்னு சொல்லுகிறப்ப அந்த நான்லாம் ஆபத்து. ஆனால் இவர் சொல்கிறது நானுங்கிறது சீவன் புத்தர் நிலையில் இருந்து சொல்லுகிற நானும் இல்லையா. அதைத்தான் சொல்லும்போது சொல்லுவாங்க, வான்கலந்த மாணிக்க வாசக நீன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். இப்போ பலரும் கூட நான் என்று சொல்லுகிறாரே வள்ளலார், நான் என்று சொல்வது தன்முனைப்பா என்று இல்லை. அது அந்த ஆனந்தத்தை அனுபவித்த நிலையிலே இருந்தவர், ஆனந்தத்தை அனுபவித்த நிலையிலே இருந்த அவர்கள் நான் என்று சொல்லுவதற்கும் நாம் சொல்கிற நானுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. நான் சொல்கிறதுக்கும் அவங்க நான் சொல்கிறது, இந்த நான் தன்முனைப்பில் சொல்லுகிற நான். அவர் சொல்லுகிறது சிவமாக இருந்த அந்த அனுபவத்தை கொடுத்தார் என்று சொல்லுகிறார். கடவுளும் நானும் ஒன்றானேன். என்ன சொல்லியிருக்கணும்? கிராமர் பிரகாரம் இது எப்படி இது வரும் சொல்லுங்க. கடவுளும் நானும் ஒன்றானோம், இதுதான் கிராமர். இலக்கணப்படி அதை எழுதியிருக்கணும்னா கடவுளும் நானும் ஒன்றானோம், நானும் அவரும் வந்தோம், நானும் அவரும் பேசினோம், நானும் அவரும் பேசினேன் அப்படின்னா அவர் பேசவே இல்லை, நான் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறேன், அவர் காது கொடுத்து கேட்டுகிட்டே இருந்திருக்காரு, வந்தவர் என் மனைவி அப்படின்னு. அப்படியா? கிராமர் பார்க்கணும். கடவுளும் நானும் ஒன்றானோம்,
என்று பன்மை விகுதி சொல்லியிருக்கணும். ஆனால் ஆனேன் என்று தன்மை விகுதி அதை சொல்லியிருக்கிறார். தன்மை ஒருமை இல்லை அது. ஏன் அப்படி சொன்னார்னா ஒன்று தான் இருக்குது. ஓம்னு சொல்லிட்டோம், ஆம்னு சொல்லிட்டோம்னா பன்மை ஆகிடும். இங்கே ஒருமை இருக்குது. ஒருமையினால் ஒருமை விகுதி தான் போடணுன்ட்டு ஒன்றானேன் அப்படின்னு அதை ஒருமை விகுதியில் போடுறார். எவ்வளோ கவனம் பாருங்கள். திருமூலருக்கு திருமந்திரத்தில் எவ்வளோ கவனம். ஒன்றானோம்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ அது அந்த நிலை ஒருமை நிலைக்கு அத்துவித நிலைக்கு அது இதாக இருக்கும், குந்தகமாக இருக்கும். ஆனால் அது அத்துவத நிலைக்கு குந்தகம் இல்லாதபடிக்கு நானும் அவரும் ஒன்றானேன், அவரும் நானும் ஒன்றானேன், நான் ஒன்றுபட்டு நின்றோம், இப்பொழுதும் ஒன்றுபட்டு நிற்கிறேன், அவர்கிட்டிருந்து பிரிப்பில்லாத நிலையில் நிற்கிறேன். ஆகையினால என்னால் பிரகடனப்படுத்தி கொள்ள முடியும். என்ன பிரகடனப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொன்னால், அழிந்து ஆங்கு இனி வரும் ஆக்கமும் வேண்டேன். வேண்டேன் அழிந்துனா இறந்து, ஆங்கு இனி வரும் ஆக்கம் இருக்கிறதுனால இறப்பு முதல்ல வரும், அப்புறம் தான் பிறப்பு வரும். அதனால் முதல்ல இறப்பை சொன்னார். அழிந்து ஆங்கு இனி வரும் ஆக்கமும் வேண்டேன், பிறப்பும் வேண்டேன். ஆக்கமுங்கிறது பிறப்பு. இறப்பும் பிறப்பும் தவிர்க்க முடியாதவனவாக விளங்குகின்ற இறப்பதும் பிறகு பிறப்பதும் உறுதியாக நம்முடைய சைவ சமயத்திலே உண்டு என்பதை மணிவாசக பெருமானும் புல்லாய் புலாய் புழுவாய் பலமாய் என்று அடுக்கி சொல்லி இருக்கிறார். பிறப்பதற்கே இறக்கின்றாரேன்னார் அப்பர் சுவாமி. திரும்ப பிறக்கிறதுக்குன்னே இறக்குறான் ஐயான்றார். அப்படி பிறப்பதும் இறப்பதுமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பத்திலிருந்து விடுபட்டு விட்டேன். எப்படிங்க? இப்போ இருக்கும்போதே சொல்கிறார். அப்படி தானே சுந்தரரும் சொல்கிறார். எவ்வளோ ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டு சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுங்க. எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை, எவ்வளோ ஒரு நம்பிக்கை நமக்கு ஊட்டுவதாக இருக்குமானால், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை, பிறந்துட்டேன் ஆனால் இனி பிறவாத தன்மை எய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரை பாண்டி கொடுபுடி நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நான் நமச்சிவாயவே என்று ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார். நான் மறந்தாலும் நாக்கு மறைக்காது, சொல்லிகிட்டே இருக்கும் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனால் எந்த ஆபத்து கிட்டக்க வராது, பகைமை வராது. ஏன்னா இந்த உடம்புக்கு தானே வினையெல்லாம் வருது, உடம்பை தானே வினைகள் பற்றுகின்றன, உடம்பை பற்றி உயிருக்கு வருகின்றன. இந்த உடம்பு தானாக இப்போ நமச்சிவாய நமச்சிவாயின்னு சொல்கிறதுனால இந்த வினைகள் உடம்பை பற்றா, இந்த உடம்பை பற்றா. நாக்கு நமச்சிவாய நமச்சிவாயின்னு சொன்னிச்சுன்னா இந்த சத்தத்தை கேட்டாலே வரும். இந்த மஸ்கிட்டோ ரிப்பல்லர்னு ஒன்று இருக்குது, அது ஹை ஃப்ரீக்குவென்சியில், அது கொசுவை ஒன்றும் பண்ணாது, அது சாகடிக்கலாம் அடிக்காது. ஹை ஃப்ரீக்குவென்சியில் அது ஒரு வேவ் ஜென்ரேட் பண்ணும், அது ரொம்ப சத்தம் போடுமா, நம்ம காது கேட்காது, கொசுவோட காதுக்கு மட்டும் கேட்குமா அப்படின்னு சொல்கிறான். கொசுவுக்கு காது உண்டாலாம் என்ன கேட்காதீங்க, அவன் தயாரித்தவன் சொல்கிறான். கொசுவுக்கும் அப்படின்னு ஒரு சத்தம், இப்படி இப்படி தட்டினா ஒரு சத்தம் வருதுனால ஓடுது. அது கொசுவுக்கு இப்படி தட்டினா அது ஓடுது. அதுக்கு ரத்த வாடை தான், அதுக்கு அந்த பிளட்டோட ஸ்மெல் அது பிடிச்சி தான் வரும். மாடாகட்டும் பண்ணியாகட்டும். என்ன போய் மரத்தில் உட்காந்து கடிக்குதா, இல்லை பேப்பரில் உட்காந்து கடிக்குமா? கடிக்காது. அதுக்கு தெரியும் எங்கே வெயின்ஸ் இருக்குது, எங்கே பிளட் சர்க்குலேஷன் இருக்குது, அப்படி எல்லாமே தெரியும் அது. அப்போ அது விரட்டுறதுக்கு ரிப்பல்லர்னு ஒன்று இருக்குது. அதில் 300 மெகாஹெர்ட்ஸுங்கிறான். நம்ம காது யாருக்கு அதுக்கும் கேட்காது, ஆனால் கொசுவுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதை போட்டு விட்டால் அது விரட்டும் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் இந்த நமச்சிவாய மந்திரம் கேட்டோன்னு வேணால் பயந்துடும். நமச்சிவாய நமச்சிவாய நாக்கு சொல்லிகிட்டே இருக்கோம், நம்ம மறந்துருப்போம். சொல்லுன்னா நமச்சிவாயவே நாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த வினைகள்லாம் நற்றவா உன்னை நான் மறைக்கினும், நான் மறைக்கினும்
ஒருவேளை நான் சொல்கிறதுக்கு மறந்தாலும் சொல்லும் நான் நமச்சிவாயம். பாருங்களேன், சரி ஆபத்து வந்துருச்சுன்னு நம்ம நினச்சிருக்க மாட்டோம். அந்த ஆபத்து வந்தப்போ நம்மளை அறியாமல் நம்ம நாக்கிலிருந்து நமச்சிவாயம் சரவணபவா அப்படின்னு வந்துடும் இந்த மந்திரம். அந்த மாதிரி வரணும்னா அதை ஏற்றணும். அடிக்கடி சொல்லி 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 அதை உருவேற்றினால் நம்ம மறந்தாலும் அது தானாக வரும். அது அப்படித்தான் அமைப்பு. ஆகையினாலே அப்படி சொல்லுகிற பொழுது அழிந்து ஆங்கு இனி வரும் ஆக்கமும் அழிதலும் பிறகு திரும்பவும் பிறத்தலும் இறத்தல் பிறத்தல் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கு. பெருந்துன்பம் இறத்தல், பெருந்துன்பம் இறத்தல். பெருந்துன்பம் இறத்தல் என்று சொன்னால் ஒரு தடவை 2 தடவை இறக்கலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பல முறை இறக்குறோம். பல முறை இறக்குறோம்னா நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் இறக்கும் போதெல்லாம் நம்ம இறக்குறோம். அவர்கள் நம்ம விட்டு நீங்குகிற பொழுதெல்லாம் இறப்பினுடைய வலி நமக்கு தெரிகிறது. ஓ, இவ்வளோ வலியாக இருக்கே, நேற்று வரைக்கும் பேசி கொண்டிருந்தார்களே, நேற்று வரை நம்முடைய அக்கறையில் உள்ளவர்களாக இருந்தார்களே, நேற்று கூட நம்ம அவர்களுக்கு இந்த கவனிப்பை செய்யவில்லையே என்றெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த இறப்பு பெரிய வலியை ஏற்படுத்தும். யாரோ ஒருத்தர் இறந்தால் அல்ல, யார் இறப்பை நாம் சிறப்பாக கருதுகிறோம், யார் இறப்பை உறவை நாம் சிறப்பாக கருதுகிறோமோ அவர்கள் இறப்பு வலியை ஏற்படுத்தும். இறப்பு என்பது துன்பம்னு ஏன் சொன்னோம்னா, நம்ம இறப்பு துன்பம் படுறதுக்கு மட்டும் இல்லை, மற்றவர்கள் இறப்பு நமக்கு துன்பத்தை நிகழ்த்தும். அந்த துன்பம் தான் பெருந்துன்பமாக இருக்கும். இறப்பு என்பது சகஜமானது, அது இயல்பானது. அந்த இறப்பு என்பது இயல்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும், சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த வலியை வலியாக இல்லாமல் அது ஒரு இயல்பு நிலையாக கொள்ள ஆரம்பிக்கிறவர்களுக்கு இறப்பு துன்பம் செய்வதில்லை. அவர்களுக்கு இறப்பு நிலை வருகிற பொழுதும் அவர்கள் துன்பப்படுவதில்லை. மற்றவர்கள் இறப்பு நமக்கு பெருந்துன்பத்தையும் உபாதையும் ஏற்படுத்தும். அந்த துன்பம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறார் சாமி. உறவுகளினாலே ஒருவன் பல முறை துன்பப்படுகிறான், இறப்பினாலே பல உறவுகள் நீங்குகின்றன, அவற்றினாலே அவன். அதே போல் பிறப்பினாலும் அவன் ஆகா இந்த பிறப்பு வந்து விட்டது, இந்த உறவு வந்து விட்டது என்று இன்பப்படுகிறான். இப்படியான இந்த இன்ப துன்பமானது வினைகளினுடைய பயன்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை குறிப்பிடுகின்றார். அழிந்து ஆங்கு இனி வரும் ஆக்கமும் வேண்டேன். வேண்டேன்னா வராதுன்னு அர்த்தம். வேண்டேன்னா என்னவோ இவர் நான் வேண்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதில்ல, அவருக்கு வரதில்லை, வராது. செழும் சார்புடைய சிவனை கண்டேனே, கண்ணால் யானும் கண்டேன் காண்க சொல்கிறார். சிவனை பார்த்தேங்கிறார், பார்த்தேன்னா அனுபவிச்சேங்கிறார். சிவனை கண்டேன், ஒழிந்தேன் பிறவி உறவெனும் பாசம், கழிந்தேன் கடவுளும் நானும் உண்டானேன், அழிந்து ஆங்கு இனிவரும் ஆக்கமும் வேண்டேன், செழும் சார்புடைய சிவனை கண்டேனே என்று குறிப்பிடுகின்றார். இனி தொடர்ந்து இந்த நின்மலாவத்தை பற்றி திரும்பவும் குறிப்பிடுகின்றார். நின்மலாவத்தையினுடைய தன்மையை சொல்லுகிறார். சீவன் முத்தர்களுடைய தன்மையை சொல்லுவதற்கு காரணமே நின்மலாவத்தையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு தெளிவுபடுத்துவதற்கு. நின்மலாவத்தையை நாம் தெளிவாக அப்படி ஒரு அவத்தை உண்டு என்று தெரிஞ்சு அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது தான் எதிர்பார்ப்பு. அதனுடைய உண்மையை நிலைநிறுத்தி இல்லையா, இப்போ ஒரு கோர்ஸு அவசியம் சிறப்புன்னா அந்த கோர்ஸினால் பெறுகிற நன்மைகளையும் அதனால் நன்மை பெற்றவர்களையும் சொன்னால்தான் அதன் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும் இல்லையா. உதாரணத்துக்கு சொல்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படின்னா என்ன உத்தியோகத்துக்கு போகிறாங்க, எப்படியெல்லாம் பொருள் ஈட்டுறாங்க, எந்தெந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிற வாய்ப்பு இருக்குது என்றெல்லாம் அதனை எடுத்து சொல்லி அப்படி சென்றவர்களை பற்றியும் சொல்லுகிற பொழுது ஓஹோ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற அந்த கோர்ஸு போகணும். அதில் அப்படியே போலவே ஆன்மாக்களுக்கு இந்த நின்மலாவத்தையில் இருக்கக்கூடிய நன்மைகளும் அதிலே சென்று வந்தவர்கள் அந்த சீவன் முத்தர்கள் அனுபவிக்கின்ற அந்த உயர்வையும் அவர்கள் இன்ப துன்பங்களிலிருந்து விடுபட்ட நிலையை காட்டுவதிலும் இதன் மேலே சாதாரண உயிர்களுக்கும் கொஞ்சம் முன்னே வந்திருக்கும். அது அப்படியே சகலாவத்தையிலிருந்து விடுபட்டு அப்படி உள்ளே நுழைஞ்சிருக்கும்.
தத்துவங்களின் மேலே அதிகமான பற்று இல்லாமல் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழுத்து நிர்மல சாக்கிரத்துக்கு வந்தது சொப்பனத்துக்கு கொண்டு. நிர்மல சாக்கிரம் வர்றது கடினம், நிர்மல சொப்பனம் கொஞ்சம் சுலபம். அதை விட கொஞ்சம் இழுத்துட்டு போயிடும். எங்கே? சுழுத்திக்கும் துரியத்துக்கும். துரியாதீதங்கிறது துரியத்தில் இருக்கிறவர்கள் லகுவாக போயிடுவாங்க. ஆனால் திரும்ப அவர்கள் சீவன் முத்திரலாக வருகிற பொழுது பெரும் பாரமாக இருக்கும். விட்டு வந்தது திரும்ப எப்போ போவோம் என்பதிலேயே கவனமாக இருப்பார்கள். சில சமயம் இப்போ நம்ம நாட்டிலேருந்து மேலை நாடுகளுக்கு போகிறவர்கள் மேலை நாடுகளில் அந்த பயணம்லாம் முடித்தா எப்போ நம்ம சொந்த ஊருக்கு திரும்புவோம், எப்போ போவோம், எப்போ ஃப்ளைட்டில் ஏறுவோம், எப்போ வந்து போய் சேரும் என்பதில் ஆர்வமாக இருப்பார்கள். ஐயோ ஃப்ளைட் டிலே ஆகிடக்கூடாது, வேறு எதுவும் நடந்துடக்கூடாது என்று கவனமாக அதிலேயே ஆர்வம் வைப்பார்கள். அது போலவே அவர்களுக்கு சொந்த நாடு எது என்று கேட்டால் அந்த நிர்மலாவத்தில் இருக்கக்கூடிய அந்த துரியாதீதம் தான் அவர்களுக்கு சொந்த நாடு போல இருக்கும். அப்போ அது நாடு சொந்தமாயிட்டதுனால இவங்க மீண்டு இந்த நிர்மலாவத்தையில் துரியாதீதத்திலேருந்து மீண்டு துரியம் வந்து, அல்லது துரியம் என்ன, அது எல்லாமே சாக்கிரம்தான். அதில் வந்தால் அவர்களுக்கு தம்முடைய நாட்டை விட்டு வெளியே வந்தது போல் இருக்கும். திரும்ப எப்போ உள்ளே போகிறது என்பதிலேயே இருப்பார்கள். அதை சொல்கிறார் அடுத்த பாட்டில். இதுவும் சூன்ய சம்பாஷண பாட்டு போலையே அமைச்சிருக்கிறார் இந்த இடத்த நமக்கு ஆர்வம் தோன்றுவதற்காக. ஆலை கரும்பும் அமுதும் அக்காரமும் சோலை தண்ணீரும் உடைத்து எங்கள் நாட்டிடை. எங்கள் நாடா? எந்த நாடை சொல்கிறார்? எங்கள் நாடு. எங்கள் நாடுங்கிறது நிர்மலாவத்தை என்று சொல்லக்கூடிய துரியாதீதம், அதுதான் நாடு, அதுதான் எங்கள் நாடு. இப்போ புரியுதா நான் சொன்ன உதாரணம்? ஏன் எங்கள் நாடு சொல்? எங்கள் நாட்டிடை உடைத்து, எது? ஆலை கரும்பு இருக்கும், சோறு இருக்கும், வெள்ளைக்கட்டி அக்காரம் வெள்ளைக்கட்டி இருக்கும், சோலை தண்ணீர், இனிமையான சுவையான அற்புதமான தண்ணீர் கிடைக்கும் எங்கள் நாட்டிடை. இத்தனைக்கும் இதெல்லாம் அனுபவிப்பதற்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்வாள் ஒரு பெண். எந்த குறையும் எங்கே இருந்தாலும் உடனே வந்து நிவர்த்தி செய்து, சரியா இருக்கா, இப்போ சரியா இருக்கா என்று கேட்டு வடிவு செய்வாள் ஒருத்தி. யார் அவள்? பீலி கண்ணென்ன வடிவு செய்வாள் ஒரு கோலப்பெண். அவள் வந்து எல்லா விதமான குறைகளையும் தீர்த்து வைப்பாள், அதனை அனுபவிக்குமாறு செய்வாள். அதுவும் மட்டுமில்லாமல் கோலப்பெண் அவள். அவளுக்கு குறை ஒன்றும் இல்லை, பெண்ணாட்கு குறை ஒன்றும் இல்லை. அவளுக்கு எந்த குறையும் நாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவள் இப்போ என்னை சரியாக கவனிக்கலை, எனக்கு சரியாக கொடுக்கலை, என்னை சரியாக இல்லையா. நம்ம கூட ஃப்ளைட்டில் போகும்போது ஏர் ஹோஸ்டஸ் நம்ம 2 தடவை தண்ணி கேட்டால் அது ஒரு தடவை தான் கொடுத்துருப்பான், இன்னொரு தடவை கொடுக்க மாட்டான், கவனிக்க மாட்டான் இல்லையா. அதனால் ஒரு நம்ம கேட்டது அங்கே காஃபி கேட்டால் காஃபி இல்லை சார், டீ தான் இருக்குது, ஹவ் டீ அப்படின்னு கேட்பான். நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டான், குறை இருக்கும். ஆனால் இந்த பெண் கோலப்பெண் இருக்காளே, இவளுக்கு குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆலை கரும்பும் அமுதும் அக்காரமும் சோலை தண்ணீரும் உடைத்து எங்கள் நாட்டிடை. பீலி கண் என்ன, பீலின் என்ன மயில் தொகை இல்லையா. பீலி கண் என்ன வடிவு செய்வாள் ஒரு கோலப்பெண்ணாட்கு குறையொன்றுமில்லை. அந்த போய் சீவன் முத்தர்கள் அந்த ஆனந்த அனுபவம் பெற்று அவர்கள் அதிலிருந்து மீண்டும் பிராரத்தம் வந்த உடனேயே, பிராரத்தத்தை அனுபவிப்பதற்காக வெளியில் வந்த உடனேயே இந்த அருள் பெண் போய் பணிவிடைக்கு பணி செய்வது போல நிற்பாளாம். கோலப்பெண் ஒருத்தி போய் நிற்பாள் அவர்களுக்கு. பீலி கண் என்ன வடிவு செய்வாள் ஒரு கோலப்பெண்ணாட்கு குறை ஒன்றுமில்லை. ஆலை கரும்பும் அமுதும் அக்காரமும் சோலை தண்ணீரும் உடைத்து எங்கள் நாட்டிடை.
பீலி கண்ணென்ன வடிவு செய்வாள் ஒரு கோலப்பெண்ணாட்கு குறை ஒன்றும் இல்லை. ஆலை கரும்பு அது என்ன, அமுது என்ன, அக்காரையும் தனித்தனியாக சொன்னார். எங்கள் நாட்டில் இதெல்லாம் உண்டு. என்ன உண்டு? ஆலை கரும்பு. ஆலை கரும்பு என்பது கரும்பு வந்து பயிரிடுறது ரொம்ப கஷ்டம், கடினம். அதை பயிரிடுவதும் கடினம். அது முளைத்து அது பயிருக்கு அறுவடைக்கு வந்து கரும்பை எடுக்கிற வரைக்கும் அதை மிக்க கவனிப்பு. அதுவும் நீர் குறை இல்லாமல் அந்த கரும்பை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப சிரமம். வகையினாலே ரொம்ப சிரமமானது ஆலை கரும்பு. ஆலை கரும்பு என்று சொன்னால் ஆலைகளிலே இட்டு சாறு எடுக்கின்ற கரும்பு. அந்த கரும்பை பயிரிடுவது கொஞ்சம் கடினம். ஆலை கரும்பு அதுதான் நின்மல சாக்கிரம். சாக்கிரம் ரொம்ப கடினம். சாக்கிரம் போகிறதுக்குத்தான் உள்ளே போகிறதுக்குத்தான் ரொம்ப நிர்மலாவத்தையில் அந்த கேட்டு உள்ளே நுழையிறது தான் கஷ்டம். அது ஏன்னா தொடர்ந்து திருமுறைகள் மேலே அன்பு, 5 எழுத்து மேலே அதிகாரம். அந்த 5 எழுத்து மேலே நமக்கு, அந்த 5 எழுத்துக்கு நமக்கு அதிகாரம். எந்த 5 எழுத்தை சொல்ல வேண்டுமோ அந்த 5 எழுத்தை சொல்லுதல், அந்த 5 எழுத்தை பயின்றுதல், இப்படி செய்து அந்த சகலாவத்தையிலிருந்து நிர்மலாவத்தைக்கு உள்ளே நுழையிறது. அது ஆலைக்கரும்பு. உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா இங்கே சோறு கிடைக்கும். சோறுனா வெறும் அன்னம், பசி தனியுமே தவிர சுவை இருக்காது. வெறும் சோறு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அமுது சோறு அப்படி இருக்கும். அந்த அமுது கிடைக்கும். அதுதான் நிர்மலாவத்தையினுடைய சொப்பனம். ஆலை கரும்புங்கிறது சாக்கிரம், அமுது என்று சொல்லக்கூடியது சொப்பனம். இந்த சொப்பன நிலையில் அங்கே இருந்து மீண்டும் அதை, ஆனால் அந்த நிலையில் தெரிஞ்சு போயிடும். என்ன தெரிஞ்சிடும்? அது ஒரு பெரும்பொருள் ஒன்று உண்டு, அந்த பெரும்பொருளுக்காகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம், அதை முயற்சி செய்து பெற வேண்டும் என்கிற ஊற்றமானது கிளம்பும். அந்த சோற்றினால் ஊற்றம் கிளம்பும். ஆலை கரும்பும் அமுதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காரம், வெள்ளைக்கட்டி எடுத்து வாயில் போட்டால் தித்திக்கும். இப்போ அந்த சிவானந்தத்தினுடைய அந்த உண்மை தெரிய ஆரம்பிச்சிடும். ஆகா சிவானந்தம், அதை பெற வேண்டும் என்று. ஏன்னா அதுதான் நின்மல சுழுத்தியும் துரியமும். துரியம் அதாவது மாலைக்காலம் வருதுன்னா தென்றல் வீச ஆரம்பித்த உடனே மாலைக்காலம், இனிய மாலைக்காலம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அதுபோல் அந்த அக்காரம் அதை உண்ட பிறகு வருகிற இருப்பு போல சிவானந்தம் வரப்போகிறது என்று காட்டுகிற துரியம் அங்கே விளையும். ஆலை கரும்பு சாக்கிரம் நின்மலாவத்தையில், அமுது சொப்பனம், அக்காரம் சுளுத்தியும் துரியமும். சுளுத்தி தனியாக இருக்காது, துரியத்தோடு சேர்ந்து வந்து துரியம். சோலை தண்ணீர் துரியாதீதம், சிவானந்த நீரிலே மூழ்குதல், தாகத்தை தீர்த்து கொள்ளல். இத்தனை காலமும் நாம் பட்ட தாக விடாய், அந்த நீர் விடாய், அதனை தீர்த்து இந்த தண்ணீரானது சுவைமிக்க நீராக இருந்து ஆனந்தத்தை செய்யும். இப்படி செய்கின்ற அந்த சோலை தண்ணீரும் உழைத்து எங்கள் நாட்டிலே இப்படியே கடந்து அந்த நாட்டை அடைந்தால் அந்த நாட்டிலிருந்து பேரானந்தம், சிவனும் நானும் ஒன்றான அந்த நிலையிலே பேரானந்தத்தை அனுபவித்து அந்த நிலையிலே இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற அந்த நேரத்தில் அதிலிருந்து மீண்டு வந்து அந்த நாட்டை விட்டு வந்த பிறகு அந்த நாட்டினுடைய இன்ப நிலையிலேயே குறியாக இருக்க வேண்டும் என்று தோன்றும். அப்பொழுதுதான் அருள் வந்து நான் இருக்கிறேன், போகிற வரைக்கும் நான் இருக்கேன். அப்போ தான் வந்து ஒருவேளை ஆகாமியம் வருமானால் அருளே சுடும். அப்போ தான் கூடவே இருந்து அந்த ஆகாமியம் விளையாதபடி பார்த்து கொள்வோம். உமாபதி சொன்னது போல வினை வந்தால் வினை ஏறி அருளே சுடும். அந்த ஏறுகின்ற வினை வருமானால், ஆகாமியம் வருமானால் அருளே சுடும் என்பது போல அவளே அதனை கவனித்து. அது மட்டும் அல்ல, பீலி கண்ணன்னார். மயில் தோகை இருக்கிறது அல்லவா, அந்த மயில் தோகையில் இருக்கக்கூடிய கண்கள் ஒவ்வொரு கண்ணும் விதவிதமாக வண்ண வண்ண நிலைகளிலே அழகுமிக்கதாக விளங்கும். அதுபோல அவர்களுக்கு ஆனந்த அனுபவங்கள் அருள் நிலையிலே விளைவிப்பார்.
அதை அவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த பாடல்களை சொல்லுகிற பொழுது, பல்வேறு நிலைகளை சொல்லுகிற பொழுது நாம் பார்க்குறோம். அருளாளர் பாடல்களை பார்க்கிற பொழுது அவர்கள் அனுபவிக்கின்ற என்ன தன்மையில் என்று அறிவொன்னா எம்மானை ஒன்றும் மெய்ப்பொருளும் தருவான் போகமும் திருவும் புணர்ப்பான் இன்ன தன்மை என்று அறிவொன்னா எம்மான் என்று பல்வேறு விதமான அனுபவங்கள் அவர்களுக்கு நிகழும் அருளினாலே. அதுக்குத்தான் இந்த பீலி கண் என்ன அனுபவம் தருவான்னு நமக்கு தெரியாது. அதாவது வீட்டு ஞாபகம் வரக்கூடாது என்பதற்காக குழந்தைய பார்த்துக்கம்மான்னு கொண்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிறவங்க அம்மா ஞாபகம் வந்துடக்கூடாது, வீட்டு ஞாபகம் வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தைக்கு பல போக்கு காட்டி பொம்மைகளெல்லாம் எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் டிவி போட்டு வச்சு, அதுக்கப்புறம் வேறு பக்கத்து வீட்டு பசங்களை அவங்களையெல்லாம் கொண்டு வந்து அப்படி கூட்டு வச்சு, இப்படி எப்படியாவது அந்த குழந்தை அந்த பிரிந்த அந்த துன்பத்தை உணராதபடிக்கு செய்வது போல பாதுகாப்பாகவும் இருந்து கொண்டு, இல்லையா, பக்கத்து வீட்டம்மா பாதுகாப்பாகவும் இருந்து கொண்டு குழந்தைக்கு அந்த நினைப்பு வராதபடிக்கு கொஞ்ச நாளைக்கு அவங்க அதை பார்த்து கொள்வது போல இந்த அருள் தாய் பார்த்து கொள்வார். புதிய புதிய அனுபவங்களை தருவாள். அந்த பீலி கண் என்ன என்று சொன்னால் மகிழ் தொகையில் இருக்கக்கூடிய கண்கள் மிளிர்வன போல அப்படிப்பட்ட அனுபவங்களை வாரி வாரி வழங்குவாள். இன்ன தன்மை என்று அறிவொன்னா எம்மானேன்னாரு. இந்த தன்மை என்று அறிவொன்னா எம்மான் என்பது இப்படி அனுபவங்கள் தருவார் என்று சொல்ல முடியாது. மேலே சொன்னது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை சொல்லிவிட்டு இது அத்தனையும் எங்கே நடந்தது? பிரபஞ்சத்தில் நடந்தது, சகலத்தில் நடக்கிறது. ஆனால் அதை தாண்டி சுத்த நிலையில் நிர்மலாவத்தையில் துரியாதீதம் போய் ஆனந்தம் அனுபவித்து விட்டு வந்து விட்டால் இன்னதன்மையன் என்று அறிவொன்னா எம்மான். இப்படிப்பட்ட அனுபவங்கள் என்ன என்று சொல்லுவது என்று தெரியாது. அவ்வாறு அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. செவ்வான் உருவில் திகழ்வேலவன் என்று ஒவ்வாதது என உணர்வித்தது தான். ஒப்புமை சொல்லப்பட முடியாதது இது என்று உணர்வித்த ஆனந்தத்தை அனுபவித்த பிறகு அப்படி வெளியில் வந்தால் இன்ன தன்மையன் என்று அறிவுன்னா இன்ன தன்மை என்று சொல்ல முடியாத அளவிற்கு புது புது அனுபவங்களை தருகின்றாள் சக்தி. அருட்சக்தி தருகின்றாள். அருட்சக்தி தான் தருகின்றாள். அந்த அருட்சக்தியினுடைய ஆனந்த நிலை, அந்த அருட்சக்தியினுடைய பேரானந்த நிலை, அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். பீலி கண்ணென்ன வடிவு செய்வாள். வடிவு செய்வாள் இல்லையா? அழகுக்கு தான் வடிவு என்று பெயர். வடிவாம்பிகை. இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில எல்லாம் அழகை வடிவுன்னு தான் சொல்லுவாங்க. வடிவு தான் அழகு. அழகுங்கிறது என்னென்னா ஷேப்பு, அந்த வடிவு. அந்த வடிவு அதில் அந்த வடிவோடு இருந்தால் அது அழகு. அதை சொல்லுகிற பொழுது அந்த கம்பர் பாட்டை எடுத்து அடிக்கடி உதாரணம் சொல்லுவார்கள். அப்படி சொல்லுவது மையோ மரகதமோ மறிகடலோ மழைமிகிலோ ஐயோ இவன் வடிவென்பது என் சொல்கிறேன். அது சொல்லுகிற பொழுது அதை கடைசியில் இவன் அழகென்பது என் சொல்வேன் சொல்ல. மையோ மரகதமோ மறிகடலோ மழைமிகிலோ ஐயோ இவன் வடிவென்பது என் சொல்வேன். இவன் வடிவத்தை என்னவென்று வடிவு தான் அழகுங்கிறது, வடிவு தான். அப்படி தான் பார்ப்பார்கள். அந்த அதாவது உடல் கூறு அளவில் உடம்பு எப்படி வடிவத்தோடு இருக்க வேண்டும். அந்த கைகள் எவ்வளோ நீளம் இருக்குன்னு கூட கணக்கு இருக்குது. முகம் எவ்வளவு நீளம் இருக்கணும், காது எவ்வளவு இருக்கணும், கண் எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் வடிவு தான். அங்கலட்சணங்கள் என்று பெயர். உலக அழகி கொடுக்குறதெல்லாம் கூட இதெல்லாம் பார்த்து கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது விவரம், அதை சொல்லுகிறது. இவள் வடிவு என்பது என் சொல்வேன், வடிவு என்பது ஒரு என் சொல்வேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால அது பிரயோகத்தை பார்க்கணும். திருமூலர் எங்கே எந்த காலத்தில் தமிழ் என்ன தமிழ் என்ன அவருக்கு யாரும் முன்னோடியாக இருந்தார். அதனால தான் தமிழை எங்கே கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். என்னை நன்றாக படைத்தனேன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அப்படின்னா என்னை மட்டும் படைக்கலை, எனக்கு இருக்க தமிழையும் அவன் தான் எனக்கு படைச்சி கொடுத்தான். இந்த தமிழையும் அவர் தான் கற்றுக் கொடுத்தார். இமயமலை சாரலில் தான் தமிழ் கற்றுக்கிட்டு வந்தார். வேறு எங்கே தமிழ் கற்றுக்கிட்டு இருக்க முடியும்? அங்கே இருக்கும்போது தமிழ் கற்றுக் கொடுத்தாங்க அவருக்கு. சொல்கிறார் அவரே, தமிழ் அங்கே எல்லாம் பயிற்று மொழியாக இருந்திருக்கிறது.
தமிழ்நாட்டில் தான் பல கல்லூரிகளில் பல பள்ளிக்கூடங்கள்லேயே பயிற்று மொழி கிடையாது தமிழ். ஆனால் இமயமலையிலேயே அங்கே அடிவாரத்திலேயே பலருக்கும் தமிழ் மொழி பயிற்று மொழியாக தரப்படுகிறது. காரணம் அருள்மொழி. அது அருளை பெறுவதற்குரிய சாதனமாக அது விளங்குகிறது என்பதினால். ஆகையினாலே ஆலை கரும்பும் அமுதும் அக்காரமும் சோலை தண்ணீரும் உடைத்தெங்கள் நாட்டிடை. எங்கள் நாடு நிர்மலாவத்தையில் வருகிற அந்த துரியாதீதம் எங்கள் நாடு. இப்போ நமக்கு உரிமை உள்ள நாடு இங்கே இருக்கிற வரைக்கும் எங்கள் நாடு. எங்கள் நாட்டிடை. அப்புறம் சிவலோகம் அது அவருடைய நாடு. இங்கே அவத்தை இந்த உலகத்திலேயே எங்கள் நாடு ஒன்று இருக்கிறது. அது துரியாதீத நாடு. அது நிர்மலாவத்தையிலே நிகழ்கின்ற நாடு. எனவே அந்த நிர்மலாவத்தையிலே நிகழ்கின்ற அந்த நாடு மொத்தத்தையும் நிர்மலாவத்தையே நாடு என்று சொன்னார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த நாட்டிடை பீலிக்கண்ணென்ன வடிவு செய்வாள் ஒரு கோலப்பெண், அவளுக்கு குறை ஒன்றும் இல்லை. ஏன்னா அவளே திரோபமாக இருந்த குறை இருக்கு. அவதான் இவ அங்கே இருக்கும்போது உலகத்தையே காட்டிக்கிட்டு இருந்தா. அங்கே இருக்கும்போது உறவை காட்டிகிட்டு இருந்தா, உலகத்தை காட்டிக்கிட்டு இருந்தா, தினம் டிவியை காட்டிகிட்டு இருந்தா. அப்போ அந்த நேரத்தில் அப்போ அவளுக்கு ஏன் இப்படி பண்ணுறா, அதனால் மலம்ங்கிற நிலையிலேயே அவளை கருத வேண்டியதாக போச்சு. ஆனால் அந்த மாதிரி குறை இவளுக்கு இல்லை. யாருன்னு கேட்டால் சொல்கிறல்ல, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும். ஏன்னா பெண்ணில் நல்லாள், இந்த பெண்ணில் நல்லாள் யார்? இவதான். இந்த பெண்ணில் நல்லாள் என்பது அருட்சக்தி. அந்த அருட்சக்தி குறையில்லாதவள். அதனால தான் இவர் சொன்னார், வடிவு செய்வாள் ஒரு கோலப்பெண்ணாட்கு குறை ஒன்றும் இல்லையே. என்ன, இவள் திரோபவம் இல்லை, இவ திருவருள். அதனால் கோலப்பெண்ணாட்கு குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற பொழுது திருவருளாக விளங்குகின்ற இந்த பெண் அந்த சீவன் முத்தர்களுக்கு அரணாக விளங்குவாள். அது மட்டுமில்லாமல் பற்பல ஆனந்த அனுபவங்களை ஊட்டுவாள், காட்டுவாள். அவளே அத்தனை விதமான நலன்களையும் செய்வாள். எங்கேனும் அவர்களுக்கு ஆகாமியம் விளைந்துவிடும் என்றால் அதனை சுட்டு பொசுக்கி விடுவாள். அப்படி ஒரு பாதுகாப்பிலே தான் அந்த பெருமான் ஆனந்தத்தை அனுபவித்த பிறகு இந்த ஆன்மாவை தக்கபடி காத்தருள வேண்டும் என்பதற்காக அவருடைய திருவருளை அவர்களை காத்து நிற்கிறது என்று அணைந்தோர் தன்மையிலே அந்த சீவன் முத்தர்களுடைய அந்த நிலை. சீவன் முத்தர்கள் அவர்கள் துரியாதீதத்திலிருந்து வந்தபொழுது இந்த நிர்மலாவத்தையே ஒரு நாடாக சொல்லி அதில் இருக்கக்கூடிய சாக்கிரம் சொப்பனம் எல்லாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆலை கரும்பும் அமுதும் அக்காரமும் சோலை தண்ணீரும் அந்த நாட்டிலே இருக்கிறது. அந்த சோலை தண்ணீரில் இருந்தவர்கள் திரும்பவும் அவர்கள் நிர்மலாவத்தையில் சாக்கிர அதீதத்திலே இருக்கிறவர்களுக்கு எந்த குறையும் இல்லாதபடி பீலி கண்ணென்ன வடிவு செய்வாள் ஒரு கோலப்பெண் என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த 2 பாடல்களையும் நாம் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை நாம் நாளைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நாளை ஓய்வு கொடுப்போம். நாளைய தினம் அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து நாம் திருமந்திரம் சிந்திப்போம். நாளைய தினத்திலிருந்து வேறு வேறு பல நிகழ்வுகள் இருப்பதனாலே தொடர்ந்து நாம் திங்கட்கிழமையிலிருந்து மீண்டும் திருமந்திரம் ஒரு வாரத்திற்கு 4 வகுப்புகளாவது சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். அடுத்த வாரம் எத்தனை வகுப்புகள் சிந்திக்க முடியுமோ அவற்றை சிந்திப்போம். திங்கட்கிழமை என்று ஒரு வகுப்பை சிந்திப்போம் என்று சொல்லி தொடர்ந்து வாருங்கள். தொடர்ந்து அணிந்தோர் தன்மையை நெருங்கிட்டோம். நம்ம இந்த நிறைவுக்கு நீங்கள் அவசியம் எல்லா பாடல்களுக்கும் கலந்திருந்து நேரலையில் கேட்டு பயன்பெறுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நம்முடைய ஞானத்திரள் சார்பாக ஞானத்திரளுடைய 13ஆம் ஆண்டு தொடக்க விழா திருமுறை பெருவிழாவாக நிகழ்கிறது. அது திருப்பூரிலே காலேஜ் ரோடிலே அமைந்திருக்கக்கூடிய சௌடாம்பிகா திருமண மண்டபத்தில் காலை 8:30 மணிக்கு தொடங்கி மாலை 4:30 மணி வரைக்கும் இருக்குது. நம்முடைய திருப்பூர்
ஆடல் வல்லான் அறக்கட்டளை அன்பர்கள் மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அதிலே திருமுறை கலாநிதி குத்தாலம் சுப்பிரமணியம் அவர்கள் இசைக்கிறார்கள். அடியேனும் பேசுகிறேன். 3 நூல்கள் வெளியீடு செய்யப்படுகின்றன. இந்த இராசாங்க சமயம் 3வது பதிப்பு வெளியாகிறது. திருஞான சம்பந்தருடைய குறுந்தகடு வெளியாகிறது. அன்பர்கள் அனைவரும் வந்திருந்து விழாவை கண்டு ஆனந்தித்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தர வேண்டும். ஞானத்திரளிலே சந்தாதாரராக சேர வேண்டும். மற்றவர்களையும் சேர்ப்பிக்க வேண்டும். அதிலே வருகின்ற கட்டுரைகள் இவற்றிற்கு நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இதனை நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.